இந்த வீடியோவில் நம்ம கிரிட் சிஸ்டம்னா என்ன, அதுக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் பிஹேவியர்ஸ் இருக்குது, பேஸ் யூனிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி எஃபர்ட்லெஸ்ஸாக 8 பாயிண்ட் கிரிட் சிஸ்டம் வச்சு ஸ்பேஸ் பண்ணுறது, அதுக்கு 8 பாயிண்ட் கிரிட் சிஸ்டம் பேர் வந்தது, இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கலேருந்து ஆரம்பிக்கலாம். கிரிட் சிஸ்டம் வந்து ஒரு 2D ஃப்ரேம் ஒர்க். அந்த 2D ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம வந்து டிசைன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸை அலைன் அண்ட் ஸ்பேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம மல்டிபிள் பார்ட்ஸாக உடச்சி, அதாவது பிரேக் பண்ணி ஹைரார்கி படி, ப்ரையாரிட்டி படி நம்மளால் எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி இந்த கிரிட் சிஸ்டம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர்ஸ் வந்து இந்த ஃபினிஷ் டிசைன்ஸை பார்க்கும்போது அவங்களும் அதே கிரிட்ஸ் தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க டெவலப்மெண்ட்டில். ஸோ நம்ம இங்கே என்ன ஸ்பேசிங்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோமோ எலமெண்ட்ஸை, அதே ஸ்பேசிங் அவங்களால ரியல் லைஃப்பில் கொண்டு வரணும்னா அப்போ நம்ம இங்கே கிரிட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நம்ம கிரிட் யூஸ் பண்ணுறோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் சேர்ந்தால் ஒரு கிரிட் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது வந்து anatomy of a grid. கிரிட் வந்து 3 எலமெண்ட்ஸ் ஒன்று சேர்ந்து தான் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து மார்ஜின், இந்த 2 சைடு இருக்கிறது மார்ஜின். இந்த ரெட் இல்லை பிங்க் கலர் வந்து காலம், அண்ட் இந்த நடுவில் காலம் நடுவில் இருக்குல்ல, இதுதான் கட்டர். இது வந்து காலம் கிரிட். அதே ரோக்கு வந்து இது ரோ, கட்டர் அண்ட் மார்ஜின் 2 சைடும். இந்த 3 விஷயங்கள் சேர்ந்தால் தான் ஒரு கிரிட். இந்த கிரிட் ஒவ்வொரு டிவைசஸ்க்கும் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் யூனிட். பேஸ் யூனிட் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஸ்குள்ள எலமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு நடுவில் நல்ல ஸ்பேசிங்ஸ் இருப்போம்ல, அந்த ஸ்பேசிங் ஒரு மெஷர்மெண்ட் தானே. அந்த மெஷர்மெண்ட் எந்த நம்பரோட மல்டிபிள்னு டிட்டர்மைன் பண்ணுறது தான் பேஸ் யூனிட். எதுக்கு பேஸ் யூனிட்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு நம்ம அப்படியே ஜெனரலாக அரேஞ்ச் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. என்ன இதில் பேஸ் யூனிட், எதுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்து நீங்கள் சில விஷயங்கள் அதில் ஆட் பண்ணோன்னா அந்த பாக்ஸோட சைஸ் கண்டிப்பாக நம்ம உள்ளே வைக்கிற ஒரு பொருளோட சைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தானே. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்க்ரீன் இங்கே யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வைக்கிற எலமெண்ட்ஸோட சைஸை வந்து இந்த பெரிய ஸ்க்ரீன் தானே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, டேரெக்டாவோ இன்டேரக்டாவோ. மார்க்கெட்டில் வர ஸ்க்ரீனோட சைஸஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக 8 டிவிசிபிள் ஆகுது. ஸோ நம்ம பேஸ் யூனிட் 8ன்னு வச்சு டிசைன் பண்ணோன்னா டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்ஸ்க்கு நம்மளால் ஸ்கேல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் டிசைனோட ஸ்பேசிங்ஸ் அண்ட் ஆல் தட். அதுக்காக தான் நம்ம பேஸ் யூனிட் யூஸ் பண்ணுவோம். மொபைல் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து 4 பாயிண்ட் கிரிட் சிஸ்டம் கூட யூஸ் பண்ணலாம். பிகாஸ் 8 டிவிசிபிள் ஆகக்கூடிய சில விஷயங்கள் 4 டிவிசிபிள் ஆகும். நம்ம வெப்சைட், டெஸ்க்டாப், டேப்லெட்லாம் பண்ணும்போது நம்ம 8 பாயிண்ட் கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம், பட் 4 கொஞ்சம் மேஜராக யூஸ் பண்ணுறாங்கக்காக சொல்கிறேன். இப்போ 4 பாயிண்ட் கிரிட் சிஸ்டம்னா 4, 8, 12, 16, 20 இந்த மாதிரி போகும். 8 பாயிண்ட் கிரிட் சிஸ்டம்னா 8, 16, 24, 32 இந்த மாதிரி போகும். ஸோ இதுதான் பேஸ் யூனிட். ஸ்க்ரீனுக்குள்ளே வைக்கிற எலமெண்ட்ஸோட ஸ்பேசிங்கோட மெஷர்மெண்ட் எந்த நம்பரோட மல்டிபிள், இதை டிட்டர்மைன் பண்ணுறது தான் பேஸ் யூனிட். இப்போ நம்ம ஒவ்வொரு டிவைசஸ்க்கும் எப்படி நம்ம கிரிட் செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மொபைலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மொபைலுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த மொபைல் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லே அவுட் கிரிட் இருக்கா, ஜஸ்ட் ஆடுன்னு கொடுங்க. இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ராப் டவுன் மெனு இருக்குது, இதை கிளிக் பண்ணி காலம்னு கொடுங்க. மொபைலுக்கு வந்து 4 காலம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காலம்ஸ் வந்து 4 போட்டுக்கோங்க. அண்ட் தென் மார்ஜின் வந்து நீங்கள் 8ஆலேயோ இல்லை 4ஆலேயோ டிவிசிபிள், நீங்கள் எந்த கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற எதுவும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் இங்கே செட்டப் பண்ணுறல இதே சைஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், நீங்கள் ஒரு அவசியமும் இல்லை. காலம் 4 கான்ஸ்டன்ட், மார்ஜினும் கட்டரும் உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கைட்லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 8 பாயிண்ட் கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணீங்க இல்லை 4 பாயிண்ட் கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற நம்பர்ஸை இங்கே யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ மொபைலுக்கு வந்து 4 காலம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு மார்ஜின் அண்ட் கட்டர் ஸ்பேசிங் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறது தான். அதே மாதிரி டேப்லெட்டுக்கு அதே மாதிரி காலம்ஸ் கொடுங்க. ஸோ டேப்லெட்டுக்கு நம்ம வந்து 8 காலம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 8 கொடுங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன மார்ஜின் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் இங்கே 32 கூட கொடுக்குறேன். கட்டர் ஸ்பேசிங் நீங்கள் 24 கூட வச்சுக்கலாம், இல்லை 16 கூட வச்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு டெஸ்க்டாப்க்கு வந்து நம்ம 12 யூஸ் பண்ணோம் காலம்ஸ். நீங்கள் இங்கே 120 கொடுத்துக்கலாம், 80 கொடுக்கலாம். உங்கள் ப்ராஜெக்டை பொறுத்து தான் இது. கட்டர் ஸ்பேசிங் 24, 32 இன்னும் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் இங்கே கொடுக்கலாம். மொபைலுக்கு 4 காலம்ஸ், டேப்லெட்டுக்கு 8 காலம்ஸ், டெஸ்க்டாப்புக்கு 12 காலம்ஸ். இது கான்ஸ்டன்ட். எது கான்ஸ்டன்ட் இல்லைனா கட்டர் ஸ்பேசிங்கும் மார்ஜினும், அந்த ரெண்டையும் உங்கள் ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே செட்டப் பண்ணிக்கலாம். வெறும் காலம் மட்டும் தானே கேட்டிங்கன்னா இல்லை, ரோஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரோஸ் வந்து அதே மாதிரி இங்கே ஜஸ்ட் ப்ளஸ்ன்னு கொடுத்து இங்கே அதே ட்ராப் டவுன் மெனுவில் ரோ கொடுங்க. 4 காலம் தான் இருக்கணும், 5 காலம் தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. கவுண்ட் வந்து நீங்கள் 1000 கொடுங்க, 100 கொடுங்க, எதை வேணால் கொடுங்க. ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல அதை எடுத்து நீங்கள் டாப்னு கொடுத்துங்க, சென்டர்னு கொடுங்க. இங்கே ஹைட் வந்து நான் 4ன்னு வச்சுக்கிறேன், கட்டர் ஸ்பேசிங் வந்து நான் 4ன்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம உள்ள எலமெண்ட்ஸ் அலைன் பண்ணும்போது, டைப்போகிராஃபி அலைன் பண்ணும்போதோ இல்லை எலமெண்ட்ஸ் அலைன் பண்ணும்போதோ இதோட கவுண்டிங் படி கூட நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது ஒரு டைப் ஆஃப் யூஸிங் ரோஸ். நான் யூஸ்வலாக எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, இது சென்டர்னு கொடுத்துட்டு கட்டர் ஸ்பேசிங்கில் 0ன்னு வச்சுட்டு ஹைட் 8ன்னு வச்சுருவேன். இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 8. இப்போ நான் ஒரு பாக்ஸ் போட்டாலும் கரெக்டாக அதை 8ன்னு தான் காமிக்கும் பாருங்கள். ஹைட் 8ன்னு காமிக்குதா. நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் யூஸ்வலாக.
எனக்கு டைப்போகிராஃபி எலமெண்ட்ஸ் அலைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு இந்த லைன் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் டிசைன் எலமெண்ட் வச்சு அலைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னா அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் கட்டர் ஸ்பேசிங் வச்சுக்கோங்க. அப்போ வைக்கும் போது நீங்கள் அதோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. ஸோ நான் வந்து 8ன்னு வச்சுக்கிறேன், 4ன்னு வச்சுக்கிறேன். இப்போது எனக்கு நல்லா தெரியுதுல்ல, இங்கே நீங்கள் கிரிட்டோட கலர் கூட நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரி, நான் இங்கே ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன் எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள், நானும் இன்னும் கற்றுட்டு தான் இருக்கேன். நீங்கள் வேறு எப்படிலாம் ரோ யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் இந்த 2 வயசில் ரோ கிரிட்ஸ் யூஸ் பண்ணுவேன். வேறு எந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், நானும் கற்றுக்கிறேன். அதே மாதிரி தான் ரோஸ் நீங்கள் இங்கே 2த்துக்கும் அதே மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கிரிட்டை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கிரிட்டை வந்து 2 காலம்ஸாகவும் பிரிக்கலாம், 3 காலம்ஸாகவும் பிரிக்கலாம், 4ஆகவும் பிரிக்கலாம், 6ஆகவும் பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இது ஒரு கண்டெய்னர்னால் இந்த எண்ட் ஆஃப் த ஒரு காலம்லேருந்து இன்னொரு எண்ட் ஆஃப் த காலம்குள்ளே தான் இது வரணும். லைக் இப்படி இந்த கட்டர் ஸ்பேசிங் நடுவில் இல்லை இந்த மார்ஜின் கிட்ட இப்படிலாம் வரக்கூடாது. யூஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் இந்த காலமோட எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு காலமோட எண்டில் நீங்கள் முடிக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கட்டர் ஸ்பேசிங்லேயோ மார்ஜின்லேயோ உங்களோட கண்டெய்னரோட எந்த ஒரு பார்ட்டும் அதில் வரக்கூடாது. வித் இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஹைட் வந்து நீங்கள் என்ன ஸ்பேசிங் மாடல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்பேசிங்ஸ் எப்படி வைக்கணும் கிரிட்டில் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நான் சொன்னேன்ல பேஸ் யூனிட்னு சொல்லிட்டு, ஸோ அங்கே அதே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 24, 16, 32. இங்கே காமிச்சிக்கிறது வந்து இந்த எலமெண்ட்ஸோட சைசிங். இது நடுவில் இருக்கிற ஸ்பேசிங்கோட மெஷர்மெண்ட்ஸ் கூட 8ஆல் மல்டிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் 4ஆல் மல்டிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஹெடர். ஸோ இந்த ஹெடருக்கு கீழே ஒரு 8 பிக்சல்ஸ் இடம் விட்டு இங்கே இமெயில் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு 8 பிக்சல்ஸ் இடம் விட்டு ஸோ இது மொத்தமாக சேர்த்தா 80 வருது. அப்படியே இங்கே பாருங்கள் ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் என்ன சைஸிங் வச்சுருக்கோம். இந்த ஐக்கான் வந்து நம்ம வந்து 16 இல்லை 24, 18 தான் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இந்த ஐக்கானோட பேடிங் ஏரியா 44 பிக்சல்ஸ். ஹெடர்லேருந்து இந்த இடம் வரல 96 அண்ட் இந்த லைன்லேருந்து இங்கே வரைக்கும் 80 பிக்சல்ஸ். இந்த டெக்ஸ்ட் இன்புட் பாக்ஸ் வந்து 56 பிக்சல்ஸ் அண்ட் அதுக்கும் இந்த லாகின் இயர் பட்டனுக்கும் 16 பிக்சல்ஸ் இடம் விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் 8-point grid சிஸ்டம். ஸோ இந்த 56 இந்த பட்டன் சைஸும் இந்த சைஸும் சிமெட்ரிக்காக இருக்கா? அப்படி தான் சிமெட்ரிசிட்டி நம்மளால் ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அப்படி தான் சிமெட்ரிக்காக நம்மளால் ஸ்க்ரீன்ஸை டிசைன் பண்ண முடியும். இப்போ இந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து 24, 16, 32 இந்த காம்பினேஷன் ஆஃப் டெக்ஸ்ட்ஸோ கரெக்டாக 80 கொண்டு வர முடியாது நம்மளால். சில டைம் இட் இஸ் குட் பிரேக்கிங் த ரூல்ஸ். ஏன்னா இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே 6 காலம்ஸ்க்கு தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன், ஹாஃப். அப்போ 628 வித் வச்சுருக்க இந்த கண்டெய்னர் 8ஓட மல்டிபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ரைட்? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ரூல்ஸ் பிரேக் பண்ணி தானே ஆகணும். நம்மளால் எப்படி கரெக்டாக எப்போவுமே 8ஓட மல்டிபிள்ஸே நம்மளால் இங்கே யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கண்டெய்னர் உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து 8, 16, 24 ஸ்பேசிங்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 8ஆல் மல்டிபிள் ஒரு நம்பர் வச்சுருந்தா கண்டிப்பாக கிரிட்டுக்கு இந்த கட்டர் ஸ்பேசிங்க்கு நடுவில் வரும். ஸோ அப்படி வைக்கக்கூடாது. ஒரு எலமெண்ட்டை நம்ம வைக்கிறோன்னா அந்த கிரிட்டுக்குள்ளே இப்படி தான் வைக்கணும். ஸோ அதான் கைஸ், நீங்கள் ரூல்ஸ் பிரேக் பண்ணிக்கலாம். பட் அதை எப்படி நம்ம பிரேக் பண்ணுறோம், எந்த காஸ்க்காக நம்ம பிரேக் பண்ணுறோன்றது தான் அங்கே கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம என்ன டைப்ஸ் ஆஃப் பிஹேவியர்ஸ் இருக்குது கிரிட் சிஸ்டம்லன்னு அதை பார்ப்போம். 2 டைப்ஸ் இருக்குது கைஸ். ஒன்று வந்து ஃப்ளூவிட் அண்ட் இன்னொன்று வந்து ஃபிக்ஸ்ட். ஃப்ளூவிடில் என்ன நடக்கும்னா இந்த கிரிட்ஸ் வந்து நம்ம எல்லா அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகும், எந்த அளவுக்கு ஸ்ட்ரிங்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஸ்ட்ரெச் ஆகுதா, அதே மாதிரி நான் ஸ்ட்ரிங்க் பண்ணும்போது ஸ்ட்ரிங்க் ஆகும். ஆனால் மார்ஜின் சைஸ் மட்டும் மாறாது. மார்ஜின் சைஸ் நம்ம என்ன கொடுத்தோமோ அது மட்டும் அப்படியே தான் இருக்கும். இது எப்படி செட்டப் பண்ணலான்னா இங்கே வந்துட்டு ஜஸ்ட் டைப்பில் ஸ்ட்ரெச்சன் பண்ணிட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு எங்கே என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நீங்கள் அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஃப்ளூவிடாக பிஹேவ் பண்ணும். ஃப்ளூவிட் பிஹேவியர் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா நம்ம மொபைல், டேப்லெட், டெஸ்க்டாப்க்குலாம் ரெஸ்பான்சிவாக பிரேக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிட்டு இருக்கோம்னா அப்போ வந்து நம்ம ஃப்ளூவிட் பிஹேவியர் யூஸ் பண்ணணும். இதுவே ஃபிக்ஸ்ட்னா இங்கே எப்படி ஃப்ளூவிடில் மார்ஜின் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தது, கட்டர் ஸ்பேஸிங்கும் காலம் வித்தும் சேஞ்ச் ஆச்சு. இங்கே வந்து காலம் வித்தும் கட்டர் ஸ்பேஸிங்கும் சேஞ்சே ஆகாது, மார்ஜின் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இதெல்லாமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். இந்த காலம்ஸ் அண்ட் கட்டர்ஸ்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்க, என்ன எடுத்தாலும் சரி மார்ஜின் தான் பெருசாகும். ஷ்ரிங்க் பண்ணால் அது எதுவுமே ஷ்ரிங்க் ஆகுது, அப்படியே தான் இருக்கும். இதை எப்படி செட்டப் பண்ணலான்னா டைப்பில் சென்டர்னு கொடுத்துட்டு அந்த காலம் என்ன வித்து உங்களுக்கு வேணுமோ அதை கொடுத்துட்டு கட்டர் ஸ்பேஸிங் கொடுத்துட்டிங்கன்னா ஃபிக்ஸாக பிஹேவ் பண்ணும். ஃபிக்ஸ்ட் வந்து இந்த எல்லா டிவைசஸ்லையும் நம்ம பண்ணுறோம்ல டிசைன்ஸ், அது எல்லாமே நம்மளோட ப்ரிசைஸ் கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினச்சோன்னா அப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் பிஹேவியர் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் கைஸ் 2 பிஹேவியர்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது கிரிட்லன்றதை பார்த்து நான் கிரிட் சிஸ்டமாக உங்களுக்கு முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து மேனுஸ்கிரிப்ட் கிரிட். இது வந்து சிங்கிள் கார்னர் கிரிட்னு சொல்லலாம். இது வந்து மோஸ்ட்லாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த புக் பப்ளிகேஷன்ஸ்லாம் டெக்ஸ்ட் பிளாக்காக இமேஜஸ் வச்சு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மேனுஸ்கிரிப்ட் கிரிட் யூஸ் ஆகும். பேரில் இருக்கிற மேனுஸ்கிரிப்ட்
ஸோ அதுக்காக தான் இந்த கிரிட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மாடியுலர் கிரிட். இது வந்து என்னென்னா இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பர்ஃபெக்டாக செட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கற்றுக்குறேன். என்னென்னா கார்டாக வச்சுருப்பாங்களா, ப்ராடக்ட் கார்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஒரு கார்டு, இந்த இடத்துல ஒரு கார்டுன்னு அதுக்கேற்ற மாதிரி கிரிட்டை கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க மாடியுலர் கிரிட். லாஸ்ட்லி வந்து பேஸ் லைன் கிரிட். இந்த பேஸ் லைன் கிரிட் செட்டப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நிறைய டைப்போகிராஃபிஸ் டெக்ஸ்ட்லாம் வச்சு தான் நான் இதை டிசைனே பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் பேஸ் லைன் கிரிட் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரூல்டு பேப்பர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் டைப்போகிராஃபிஸ் வச்சு யூஸ் பண்ணி ஸ்பேசிங்ஸ் கரெக்டாக லைன் பண்ணுறதுக்கு இது பேஸ் லைன் கிரிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 3 கான்ஃபிகரேஷன்ஸ் நான் சொல்கிறேன். எந்த கான்ஃபிகரேஷன் நான் ஏதாச்சும் விட்டுட்டு இருந்தேன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இந்த 3 தெரியும், ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கற்றுக்குறேன். ஸோ இதுதான் கிரிட் சிஸ்டம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். I'll definitely make a video about it. நான் உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். Cheers, enjoy.